ஓம். புத்தகம் வாசிப்போமா பகுதியில் பாரத கதை பகுதி 41. புத்தகம் வாசிப்பது உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. முந்தைய பகுதியின் கதை சுருக்கம். பாண்டவர்கள் துரோணர், கர்ணன் ஆகியோரை யுத்தத்தில் வதம் செய்தார்கள். அதன் பின்பு சல்லியனையும் கொன்றார்கள். கடைசியாக துரியோதனனுடன் பீமன் சண்டையிட்டு துரியோதனனை வீழ்த்தினான். அதர்ம முறையில் துரோணர், பீஷ்மர், துரியோதனன் வீழ்த்தப்பட்டதாக எல்லோரும் பாண்டவர்களை இகழ்ந்தார்கள். துரோணருடைய புத்திரர் அஸ்வத்தாமன் தன் தந்தை அதர்ம முறையில் வீழ்த்தப்பட்டார் என்று மிகுந்த கோபம் கொண்டான். துரியோதனன் வீழ்ந்து கிடந்த இடத்திற்கு வந்து பாண்டவர்களை பழிவாங்கப் போவதாக சபதம் செய்து திருஷ்டுத்யும்னனும் பாஞ்சாலர்களும் தங்கியிருந்த பாசறைக்கு தீ வைத்தான். இனி அடுத்த பகுதி. இரவில் எதிர்பாராத முறையில் தாக்கப்பட்டு சேனை அழிந்து போனதை பார்த்து தர்மபுத்திரன் துயரம் மேலிட்டு, வெற்றி பெற்ற சமயத்தில் படுதோல்வி அடைந்து விட்டோம். மகாசூரன் கர்ணனுடைய தாக்குதலிலிருந்து தப்பி திரௌபதியின் புத்திரர்கள் நம்முடைய அஜாக்கிரதையினால் இப்போது பூச்சிகளைப் போல் மாண்டார்கள். பெரிய கடலை தாண்டிய வியாபார கப்பல் முடிவில் சிறு வாய்க்காலில் கவிழ்ந்து விடுவது போல் நாசமடைந்து விட்டோம் என்றான். மக்களை இழந்த திரௌபதி தாங்க முடியாத சோகத்தில் மூழ்கி கிடந்தால் தர்மபுத்திரனிடம் வந்து, பாபியான அஸ்வத்தாமனை வீழ்த்த யாரும் இல்லையா என்று கதறினாள். திரௌபதியின் சொல்லை கேட்டதும் பாண்டவர்கள் உடனே புறப்பட்டார்கள். இங்கும் அங்கும் தேடி கங்கை கரையில் வியாசர் பக்கத்தில் மறைவாக இருந்த அஸ்வத்தாமனை கண்டார்கள். பாண்டவர்களையும் ஜனார்த்தனனையும் கண்டதும் அஸ்வத்தாமன் மெதுவாக கீழே கிடந்த ஒரு துரும்பை எடுத்து, இது பாண்டவ வம்சத்தை முற்றிலும் அழிப்பதாக என்று மந்திரம் சொல்லி அஸ்திரத்தை போட்டான். அது சென்று உத்திரையின் கர்ப்பத்தை அடைந்தது. பாண்டவ வம்சம் அத்துடன் அடையாளமில்லாமல் அழிந்திருக்க வேண்டும். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய அனுகிரகத்தால் அந்த கர்ப்பத்திலிருந்த பிண்டம் காக்கப்பட்டது. அதுவே பரிசுத்து ராஜனாக பிறந்து பாண்டவ வம்சத்துக்கு அடையாளமாக நின்றது. தன் தலையிலிருந்த ஜோதிமணியை எடுத்து அஸ்வத்தாமன் தோற்றத்திற்கு அடையாளமாக பீமனிடம் தந்துவிட்டு வனம் சென்றான். பீமன் அந்த மணியை திரௌபதிக்கு கொடுத்து, கல்யாணி, இந்த மணியை உனக்காக கொண்டு வந்தேன். உன்னுடைய புத்திரர்களை கொன்றவன் ஜெயிக்கப்பட்டான். துச்சாதனன் இரத்தமும் என்னால் குடிக்கப்பட்டது. கடன்களை தீர்த்து விட்டேன் என்று பீமசேனன் சொன்னான். திரௌபதி அந்த மணியை வாங்கி தர்மபுத்திரனிடம் கொடுத்து வணங்கி, குற்றமற்ற அரசர் இதை தம்முடைய முடியில் அணிய தகுந்தவர் என்றாள். அஸ்தினாபுரத்தில் ஸ்திரீகளும் குழந்தைகளும் புலம்பும் சத்தம் எங்கும் நிறைந்தது. பல்லாயிரக்கணக்கான திக்கற்ற பெண்களை கூட்டிக் கொண்டு திருதராஷ்டிரன் யுத்த பூமிக்கு சென்றான். கோரமான குலநாசம் நடைபெற்ற இந்த குருச்சேத்திரத்தில் கண்ணில்லாத அரசன் நடந்து போனதையெல்லாம் எண்ணி புலம்பினான். புலம்பி என்ன பயன்? துக்கத்தை அடைந்தவர்களுக்கு மற்றவர்கள் சமாதானம் சொல்லி துக்கத்தை தீர்க்க முடியாது. அநேக அரசர்கள் உம்முடைய புத்திரனுக்காக உயிரிழந்தார்கள். அவர்களுக்கு கிரமமாக பிரேத காரியங்களை செய்வீராக என்று திருதராஷ்டிரனை பார்த்து சஞ்சயன் சொன்னான். விதுரன் திருதராஷ்டிரனுடைய சோகத்தை போக்க முயற்சி செய்தான். யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களை பற்றி துக்கித்தல் தகாது. உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களுக்குள் அண்ணன், தம்பி, பந்துக்கள் என்ற பரஸ்பர சம்பந்தம் ஒன்றுமில்லை. உம்முடைய மக்கள் உமக்கு உண்மையில் சம்பந்தப்பட்டவர்கள் அல்லர். தேக சம்பந்தம் மரணத்தோடு முடிந்து போகிறது. கண்ணுக்கு தெரியாத நிலையை ஜீவர்கள் அடைகிறார்கள். அதற்கு ஏன் புலம்ப வேண்டும்? யுத்தத்தில் எதிர்த்து நின்று உயிர் துறந்த வீரர்கள் இந்திரனுக்கு அதிதிகளாக இருப்பார்கள். கடந்து போனதை பற்றி துக்கிப்பதனால் தர்மமோ இன்பமோ பொருளோ ஒன்றும் நமக்கு உண்டாக மாட்டாது. இவ்வாறாகவும் இன்னும் பலவாறாகவும் தத்துவங்களை எடுத்து காட்டினான். வியாசரும் திருதராஷ்டிரனை அன்போடு உபசரித்து, அருமை புதல்வா, உனக்கு தெரியாமலிருந்து நான் சொல்லி நீ தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுமில்லை. பிராணிகள் அனித்தியம் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறாய். இந்த யுத்தம் பூபாரத்தை குறைக்கவே நேரிட்டது.
பிரபுவான விஷ்ணு இதை பற்றி சொல்லியதை நான் நேரில் கேட்டிருக்கிறேன். ஆனபடியால் தான் இந்த யுத்தத்தை தவிர்க்க முடியவில்லை. இனி தர்மபுத்திரனே உனக்கு மகன். அவன்பால் அன்பை உண்டாக்கி கொண்டு நீர் உயிர் தரித்திருக்க வேண்டும். சோகத்தை விடு என்றார். பிறகு தர்மபுத்திரன் வந்தான். புலம்பிக் கொண்டிருந்த பெண்கள் கூட்டத்தை கடந்து அவன் திருதராஷ்டிரனை அடைந்து வணங்கி நின்றான். சோகத்தினால் பீடிக்கப்பட்டு திருதராஷ்டிரன் தர்மபுத்திரனை கட்டி தழுவி கொண்டான். ஆனால் அந்த தழுவலில் பிரீதி இருக்கவில்லை. பிறகு பீமசேனனையும் வா என்று திருதராஷ்டிரன் அழைத்தபோது வாசுதேவன் முன் யோசனையுடன் பீமனை விலக்கிவிட்டு இரும்பால் செய்யப்பட்ட பிரதிமை ஒன்றை கண்ணில்லாத திருதராஷ்டிரனிடம் நிறுத்தினான். திருதராஷ்டிரனுடைய கோப வேஷத்தை அறிந்த கண்ணன் இவ்வாறு செய்தான். கிழவன் இரும்புமயமான அந்த பிரதிமையை பீமசேனன் என்று எண்ணி இரு கைகளாலும் தழுவிக்கொண்டான். கட்டி அணைத்து கொண்டிருந்த போது தன் மகனை கொன்றவன் இவன் என்று தாங்க முடியாத கோபம் திடீரென்று மேலிட்டு தன்னையும் அறியாமல் பிரதிமையை பலமாக கட்டி அணைத்து நொறுக்கி விட்டான். உடனே ஆஹா, என் கோபம் ஏமாற்றிவிட்டது, பீமன் இறந்தானே என்று திருதராஷ்டிரன் புலம்பினான். அப்போது கிருஷ்ணன் குருடனான அரசனை பார்த்து, பிரபுவே, உமது கோப வேஷம் இவ்வாறு செய்யும் என்று அறிந்து நான் அதை தவிர்த்தேன். நீர் நொறுக்கி பொடி பொடியாக்கியது பீமசேனன் அல்ல, இரும்பு பிரதமை. உம்முடைய கோபத்தின் வேகம் பிரதமையின் பேரில் காட்டியதோடு தீர்ந்து போகட்டும். பீமன் உயிருடன் இருக்கிறான் என்றான். கோபவேசம் அடங்கி பீமன் முதலான பாண்டவர்களை கிழவன் ஆசீர்வதித்தான். அவனிடம் அனுமதி பெற்று கொண்டு அனைவரும் காந்தாரியிடம் சென்றார்கள். காந்தாரிக்கு வியாசர் சொன்னார், அம்மணி, பாண்டவர்களிடம் கோபம் பாராட்ட வேண்டாம். யுத்தத்துக்கு முன் நீயே சொன்னாயல்லவா, எங்கே தர்மமோ அங்கே ஜெயம் என்றாய். அவ்விதமே முடிந்தது. நடந்து போன விஷயத்தை பற்றி மனதில் கோபம் கொள்ளலாகாது. உனக்கு இயற்கையான பொறுமையை இப்போது பயன்படுத்தி கொள்வாயாக என்றார். பகவானே, நான் பாண்டவர்களைக் கண்டு அசூயைப்படவில்லை. புத்திர சோகத்தினால் என் புத்தியானது நிலை தவறி இருப்பதை ஒப்புக்கொள்கிறேன். இந்த பாண்டவர்களும் எனக்கு மக்கள் ஆவார்கள். துச்சாதனனும் சகுனியும் இந்த குலநாசத்துக்கு காரணம் என்பதை அறிவேன். அர்ஜுனனும் பீமனும் குற்றமற்றவர்கள். அகங்காரத்தினால் யுத்தம் நேரிட்டது. என் மக்கள் கொல்லப்பட்டது சரியே. அந்த விஷயத்தில் நான் ஒன்றும் குறை கூற மாட்டேன். ஆனால் கிருஷ்ணன் பார்த்து கொண்டிருக்கும் போது பீமன் துரியோதனனை சண்டைக்கு அழைத்து யுத்தம் நடந்தது. தன்னை விட துரியோதனன் மல்யுத்தத்தில் சாமர்த்தியன் என்று அறிந்து அவனை நாபிக்கு கீழே அடித்து கொன்றுவிட்டான். அது என்னால் பொறுக்க முடியவில்லை என்றாள். இதை கேட்ட பீமன், அம்மா, யுத்தத்தில் என்னை காத்து கொள்வதற்காக நான் அவ்விதம் செய்தேன். தர்மமோ அதர்மமோ அதை பொறுத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய புத்திரன் யுத்தத்தினால் ஒருவராலும் ஜெயிக்க முடியாதவன். அதனால் அநியாயமான காரியத்தை செய்தேன். ஆனால் அவன் யுதிஷ்டரை சூதாட்டத்துக்கு அழைத்து வஞ்சித்தான். நாங்கள் அனைவரும் பலவாறு வஞ்சிக்கப்பட்டோம். அக்கிரமமாக கவர்ந்து கொண்ட ராஜ்யத்தை விடமாட்டேன் என்றான். பதிவிரதையான திரௌபதியை உன்னுடைய மகன் எவ்வாறு நடத்தினான் என்பது உமக்கு முற்றிலும் தெரிந்த விஷயம். கெட்ட நடத்தையை அனுசரித்தே உம்முடைய குமாரனை அந்த சபையிலே நாங்கள் கொன்றிருந்தால் நீ தவறு என்று இப்போது சொல்லியிருக்க மாட்டாய். தர்மராஜனுடைய பிரதிஜையால் கட்டுப்பட்டு சும்மா நின்றோம். யுத்தத்தில் பகையை தீர்த்து கொண்டோம். அம்மா, நீ என்னை மன்னிக்க வேண்டும், விசனப்படாதே என்றான். அப்பனே, நீ என் 100 மக்களில் ஒருவனையாவது விட்டு மற்றவர்களையெல்லாம் கொன்று கோபம் தீர்த்து கொண்டிருந்தாயாகில் முதியவர்களாகிய எங்கள் இருவருக்கும் ஊன்றுகோலாவது இருந்திருக்கும். தர்மபுத்திரன் எங்கே? அவனை கூப்பிடுங்கள் என்றாள். இதை கேட்டதும் தர்மபுத்திரன் நடுக்கமுற்று கைகள் கூப்பிக்கொண்டு கண்களை வஸ்திரத்தால் கட்டி கொண்டிருந்த காந்தாரியிடம் வந்து வணங்கி, தேவி, உன் புத்திரர்களை கொன்றவனும் கொடியவனுமான தர்மபுத்திரன் இதோ உன் முன் நிற்கிறேன். சாபத்துக்கு தகுந்தவன், சபிப்பாயாக. நான் துரோகம் செய்தவன். எனக்கு உயிரிலாவது ராஜ்யத்திலாவது இனி பயனில்லை என்று கூறி காந்தாரியின் காலில் விழுந்தான். காந்தாரி பெருமூச்சு விட்டு ஒன்றும் சொல்லாமல் இருந்தாள். தர்மபுத்திரன் பேரில் தன் பார்வை விழுந்தால் அவன் எரிந்து போவான் என்று அறிந்து அவனை பார்க்காமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள்.
ஆயினும் கண்களை மறைத்து கட்டியிருந்த வஸ்திரத்தின் இடைவெளியே யுதிஷ்டன் கால் விரலை மட்டும் பார்த்துவிட்டாள். அவை உடனே விகாரப்பட்டு போயின என்கிறார் பௌராணிகர். அர்ஜுனன் காந்தாரியினுடைய சோகத்தின் வேகத்துக்கு பயந்து வாசுதேவருக்கு பின்புறமாக ஒளிந்து கொண்டானாம். பிறகு மகா அறிவாளியும் புண்ணியவதியுமான காந்தாரி தன் கோபத்தை அடக்கி கொண்டு பாண்டவர்களை ஆசீர்வதித்து விட்டு அவர்களை குந்தியிடம் போகச் சொன்னாள். தன் புத்திரர்கள் அனைவரையும் இழந்து புலம்பிக் கொண்டிருந்த திரௌபதியை பார்த்து காந்தாரி, பெண்ணே, துக்கப்படாதே, உன்னையும் என்னையும் எவன் தேற்றப் போகிறான்? என்னுடைய குற்றத்தினாலேயே இந்த குலம் நாசமாயிற்று என்றாள். அடுத்த தலைப்பு, அண்ணனை கொன்றேன். யுத்தத்தில் இறந்தவர்களுடைய ஆன்ம சாந்திக்காக எள்ளும் தண்ணீரும் விட்டுவிட்டு கங்கை கரையில் பாண்டவர்கள் 1 மாதம் தங்கினார்கள். ஒரு நாள் நாரதர் வந்து, தர்மபுத்திரனே, கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினாலும் அர்ஜுனனுடைய பலத்தினாலும் உன்னுடைய தர்மத்தின் பலத்தினாலும் நீ வெற்றி பெற்றாய். பூமி முழுவதும் உனதாயிற்று. சந்தோஷம் அடைந்தாயா என்றார். பகவானே, பூமி எனதாயிற்று என்பது உண்மை. ஆயினும் சுற்றத்தார்கள் மாண்டார்கள், பிரியமான குமாரர்கள் பலி கொடுத்தோம். இந்த வெற்றி பெரிய அபஜயமாகவே எனக்கு தோன்றுகிறது. நாரதரே, மாறுபடாத நியாயமும் உலகம் வியக்கும்படியான சாமர்த்தியமும் படைத்திருந்த எங்களுடைய தமையன் கர்ணன் பகைவன் என்று கருதி கொன்றுவிட்டோம். ராஜ்யத்தில் ஆசை வைத்து இந்த பெரிய பாவத்தை செய்துவிட்டோம். அவனோ தாயாருக்கு தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி என்னை கொல்லாமலேயே விட்டுவிட்டான். இத்தகைய தமையனை கொலை செய்த நீசனான என்னுடைய மனம் மிகவும் தவிக்கிறது. கர்ணனுடைய பாதங்கள் எங்கள் தாயார் குந்தியினுடைய பாதங்களைப் போலவே இருந்தன. சபையில் எங்களை அவன் அவமதித்த போது எனக்கு உண்டான கோபம் அவனுடைய கால்களை கண்டதும் எப்படியோ தணிந்து விட்டது. இது இப்போது நினைவுக்கு வருகிறது. இவ்வாறு சொல்லி தர்மபுத்திரன் பெருமூச்சு விட்டு மிகவும் துக்கப்பட்டான். இதன்பின் நாரதர் கர்ணனுடைய சரித்திரத்தையெல்லாம் எடுத்து சொல்லி அவனுக்கு ஏற்பட்ட சாபங்களையும் எடுத்து சொன்னார். அர்ஜுனன் தன்னை விட தனுர்வேதத்தில் சிறந்தவன் என்று கர்ணன் தெரிந்து கொண்டு அதற்காக துரோணரை அடைந்து தனக்கு பிரம்மாஸ்திரத்தை உபதேசித்து தரும்படி கேட்டான். அவர் அது தன்னால் முடியாது, ஒழுக்கம் தவறாத பிராமணன் அல்லது பெரும் தவம் புரிந்து சுத்தமடைந்த சத்திரியனே இவ்விருவரும் தான் அடைய முடியும் என்று சொல்லிவிட்டார். பிறகு கர்ணன் மகேந்திரமலைக்கு சென்று பரசுராமரை ஏமாற்றி தான் பிராமணன் என்று சொல்லி அவரிடம் சீடனாக அமர்ந்து தனுர்வேதமும் அஸ்திரங்களும் கற்றுத் தேர்ந்தான். ஒரு நாள் தனியாக விற்பயிற்சி செய்து கொண்டிருந்த சமயம் அந்த ஆசிரமத்துக்கு சமீபத்தில் ஒரு பிராமணனுடைய பசு தற்செயலாக விற்பயிற்சியில் அடிபட்டு இறந்து விட்டது. பசுவுக்கு உடையவரான பிராமணர் கோபமுற்று, யுத்தத்தில் உன் தேர்ச்சக்கரம் மண்ணில் பதிந்து போகும், அப்போது இந்த பசுவைப் போல் நீயும் கொல்லப்படுவாய் என்று சொல்லி சபித்தார். பரசுராமர் கர்ணனிடம் மிகுந்த அன்பு கொண்டு எல்லாவித விற்பயிற்சியும் பிரம்ம அஸ்திரத்தை பிரயோகிக்கும் முறையையும் நிர்வாகிக்கும் முறையையும் உள்பட அனைத்தும் உபதேசித்தார். ஒரு நாள் அவர் இந்த மாணவன் பிராமணன் அல்ல என்பதை கண்டுகொண்டு விட்டார். ஒரு புழு கர்ணனுடைய தொடையை கடித்து துளைத்து கொண்டிருந்தது. வெகு நேரம் அதை பொறுத்து கொண்டு கொஞ்சமும் அசையாமல் தன் தொடை மேல் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்த பரசுராமரை எழுப்பாமல் இருந்தான். பிறகு இரத்தம் பெருக்கெடுத்து ஓடி அவரை எழுப்பிற்று. பரசுராமர் எழுந்து கர்ணனை பார்த்து, மூடனே, இத்தகைய சகிப்புத்தன்மை சத்திரியன்தான் படைத்திருப்பான். உண்மையை சொல், நீ பிராமணன் அல்ல, என்னை ஏமாற்றிவிட்டாய். என்னிடம் நீ கற்றுக்கொண்ட வித்தை மரணகாலத்தில் உன் நினைவுக்கு வராது என்று சபித்து விட்டார். கர்ணனுடைய சகிப்புத்தன்மையே அவன் சத்திரியன் என்பதை காட்டிவிட்டது. பரசுராமருக்கு சத்திரியர்கள் மேல் மிகுந்த துவேஷம் இருந்தது. கர்ணன் மகா கொடையாளி. ஒரு நாள் பிராமண வேஷம் பூண்டு வந்த தேவேந்திரனால் யாசிக்கப்பட்டு தன் குண்டலங்களையும் கவசத்தையும் கர்ணன் கழற்றி கொடுத்து விட்டான். தெய்வீக சக்தி பொருந்திய குண்டலங்களையும் உடன் பிறந்த கவசத்தையும் கொடுத்து விட்ட பிறகு கர்ணன் பலவீனமடைந்தான். குந்திக்கு கர்ணன் தந்த வரத்தினாலும் பரசுராமருடைய சாபத்தினாலும் பசுவை இழந்த பிராமணனுடைய கோபத்தினாலும் பீஷ்மர் மகாரதர்களில் இவனை ஒருவனாக கணக்கிடாமல் அவமானப்படுத்தியதாலும் தேரை ஓட்டிய சல்லியன் செய்த இகழ்ச்சியின் பயனாகவும்
வாசுதேவனுடைய யுக்தி முறையினாலும் கர்ணன் இறந்தான். இவ்வாறு பல காரணங்கள் ஒன்று கூடி கர்ணன் மரணமடைவதற்கு ஏதுவாயின. நீதான் அதற்கு காரணம் என்று நினைத்து துக்கிக்க வேண்டாம் என்றார் நாரதர். தர்மபுத்திரன் நாரதரின் சொற்களால் ஆறுதல் அடையவில்லை. குந்தி தேவி சொல்லலானாள், கர்ணனை குறித்து நீ சோகப்படாதே. கெட்ட புத்தியுள்ள துரியோதனனை விட்டுவிட்டு உன் பட்சம் வந்து சேரும்படி அவன் தகப்பன் சூரிய பகவானே முன்னின்று நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவன் கேட்கவில்லை. அவன் முடிவு அவனே காரணம் என்றாள். அவன் முடிவுக்கு அவனே காரணம் என்றாள். கர்ணனுடைய பிறப்பின் இரகசியத்தை மூடி வைத்து எங்களை நீ வஞ்சித்து விட்டாய். அதனால் எங்களுடைய பெரும் துக்கத்துக்கு காரணமானாய். இன்று முதல் பெண்கள் இரகசியத்தை காப்பாற்ற சக்தியற்றவர்களாகட்டும் என்று தர்மபுத்திரன் அண்ணனை கொன்றோமே என்ற வருத்தத்தில் சாபமிட்டதை பௌராணிகர் ஒரு கதையாக கற்பித்துச் சொல்கிறார். பெண்கள் இரகசியத்தை காப்பாற்ற மாட்டார்கள் என்பது உலக அபிப்பிராயம். அதை ஒட்டி இந்த கதையும் அழகாக கற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. லௌகீக லாப நஷ்டம் எவ்வாறாயினும் இரகசியத்தை காப்பாற்றுவது ஒரு பெரிய தார்மீக குணம் என்று எண்ண வேண்டியதில்லை. அது இல்லையே என்று ஸ்திரீகள் விசனப்பட வேண்டியதில்லை. இரகசியத்தை காப்பாற்றுவதும் சக்தி இல்லாமல் இருப்பதும் அறத்துறையில் ஒரு பெரும் குற்றமல்ல. பெண்களுக்கு இயற்கையான அன்பினால் இரகசியங்களை காப்பாற்றுவதில் குறை ஏற்படலாம். ஆயினும் பெண்கள் சிலர் இரகசியங்களை நன்றாகவே காப்பாற்றி வருகிறார்கள். தவிர ஆண் மக்கள் எல்லோரும் இந்த சாமர்த்தியம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. பயிற்சி பேதத்தினாலும் தொழில் பேதத்தினாலும் உண்டாகும் வித்தியாசங்களை ஆண்களின் குணம், பெண்களின் குணம் என்று பிரித்து சொல்லிவிடுவது உலக இயல்பு. அடுத்த தலைப்பு, அரசர்களுடைய கடமை. பந்துக்களை கொன்றோம் என்று எண்ணி தர்மபுத்திரம் மனம் வாடினான். துறவு பூண்டு வனம் சென்றால்தான் இந்த பாவம் நீங்கும் என்று தீர்மானித்து சகோதரர்களிடம், ராஜ்யத்திலாவது போகங்களிலாவது எனக்கு பிரயோஜனமில்லை. இந்த பூமியை நீங்கள் ஆளுங்கள், நான் வனம் போகிறேன் என்றான். அர்ஜுனன் இல்லறத்தின் சிறப்பையும் தர்மத்தையும் செய்யக்கூடிய புண்ணியங்களையும் எடுத்து காட்டினான். பீமசேனனும் கடுமையாக பேசினான். சாஸ்திரங்களை குருட்டு பாடம் செய்து உண்மையான அறிவு பெறாமல் மந்த புத்தியை படைத்தவன் பேசுவது போல் நீரும் பேசுகிறீர் என்று ஆரம்பித்து, சத்திரியர்களுக்கு சந்நியாசம் கூடாது, கடமைகளை செய்து வாழ்க்கையை நடத்துவதே அவர்களுக்குரிய முறை என்று வற்புறுத்தினான். நகுலனும் கர்ம மார்க்கமே தகுந்தது, சந்நியாசம் சிரமமான வழி என்று தர்மபுத்திரனோடு வாதாடினான். சகாதேவனும் இதையே சொல்லி, எனக்கு தந்தை, தாய், ஆசாரியர், உடன் பிறந்தவர் எல்லோருமே நீரே, எங்களை பொறுத்தருள்வீராக என்று மன்றாடினான். திரௌபதியும் பேசினாள். துரியோதனனையும் அவனை சேர்ந்தவர்களையும் கொன்றது நியாயமே. அதற்காக வருத்தப்படுதல் கூடாது. அரசனுடைய கடமைகளில் தண்டனை விதிப்பதும் ஒன்று. அது ராஜ தர்மத்தில் இன்றியமையாதது. தீச்செயல் செய்தவர்களை தண்டித்தீர். ஆகையால் நம்முடைய சோகத்துக்கு காரணமில்லை. ராஜ தர்மத்தை நடத்த இந்த பூமியை ஆளுவதும் உம்முடைய கடமை. சோகம் வேண்டாம் என்றாள். பிறகு வியாசர் அநேக நியாயங்களையும் இதிகாசங்களையும் எடுத்து காட்டி தர்மபுத்திரனை சமாதானப்படுத்தி நகரத்துக்கு போய் ராஜ்யபாரம் வகிக்க சம்மதிக்கச் செய்தார். அஸ்தினாபுரத்தில் ராஜ்ய அபிஷேகம் நடந்தது. மறுபடியும் ராஜ்யபாரம் வகிக்க ஆரம்பிப்பதற்கு முன் அம்பு படுக்கையில் தவம் செய்து கொண்டிருந்த பிதாமகரிடம் சென்று யுதிஷ்டன் தர்ம உபதேசம் பெற்றான். பீஷ்மர் செய்த இந்த தர்ம உபதேசம் மகாபாரதத்தில் சாந்தி பருவம் என்ற மிக புகழ்பெற்ற பாகமாகும். தர்மபுத்திரனுக்கு செய்ய வேண்டிய உபதேசமெல்லாம் செய்துவிட்டு பீஷ்மர் உயிர் நீத்தார். பரம்பரை ஆசாரத்தின்படி தர்மபுத்திரன் பிதாமகருக்கு கங்கா நதியில் இறங்கி உதகதானம் செய்தான். செய்துவிட்டு கரையேறி நின்றதும் நடந்து போன நிகழ்ச்சியெல்லாம் எண்ணி தாங்காது துக்கம் மேலிட்டு வேடனால் அடிபட்ட யானை போல் பூமியில் திடீரென்று விழுந்து அழுதான். பீமன் தன் அண்ணனை கட்டி தழுவிக்கொண்டு ஆறுதல் மொழிகள் சொன்னான். திருதராஷ்டிரனும் அப்போது தர்மபுத்திரனை நெருங்கி, இவ்விதம் துயரப்படுதல் கூடாது, எழுந்திரு, சகோதரர்களுடனும் நண்பர்களுடனும் பூமியை ஆள்வாயாக, அது உன் கடமை. நானும் காந்தாரியும் அல்லவா துயரப்பட வேண்டும்.
சத்திரிய தர்மத்தின்படி நீ வெற்றி பெற்றாய். வெற்றியை அடைந்ததனால் உண்டான கடமையை இப்போது செய். மந்த புத்தியுள்ள நான் விதுரனுடைய சொல்லை கேளாமல் பெரும் பிழை இழைத்தேன். துரியோதனுடைய அறிவற்ற சொற்களை கேட்டு ஏமாந்தேன். என்னுடைய 100 புத்திரர்களும் கனவில் கண்ட தனத்தைப் போல மறைந்து விட்டார்கள். இனி நீயே என் மகன், நீ துக்கப்பட வேண்டாம் என்றார். அடுத்த தலைப்பு பொறாமை. பீஷ்மருக்காக ஜலக்கிரியை செய்துவிட்டு துயரத்தில் மூழ்கி கிடந்த தர்மபுத்திரனுக்கு வியாசர் ஒரு கதையை சொல்கிறார். எப்பேற்பட்ட மனிதனையும் எவ்வளவு பெரிய அறிவாளியையும் பொறாமை என்பது கெடுத்துவிடும். சகல வேதங்களும் சாஸ்திரங்களும் படித்தவர் இந்த பொறாமையினால் ஒரு தடவை பீடிக்கப்பட்டு அவமானப்பட்டார். பிரகஸ்பதிக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் பெயர் சம்வர்த்தர். அவரும் பிரகஸ்பதிக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் பெயர் சம்வர்த்தர். அவரும் ரொம்ப படித்தவர், நல்லவரும் கூட. இதனால் அவர் மேல் பிரகஸ்பதிக்கு பொறாமை. நல்லவர்கள் பேரில் ஏன் இவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று உலகத்தில் பொறாமை ஏற்படுகிறது. இது விசித்திரமே ஆயினும் உண்மை. சம்வர்த்தரை பலவிதத்தில் பிரகஸ்பதி உபத்திரவம் செய்தார். தமையனாரின் தொந்தரவு மிதமிஞ்சி போனபடியால் அதனின்று தப்பி பிழைப்பதற்காக சம்வர்த்தர் பைத்தியக்காரனை போல் நடித்து ஊராக திரிந்து கொண்டு காலம் கழித்து வந்தார். இஸ்வாகு வம்சத்தைச் சேர்ந்த மருத்தன் என்ற அரசன் கைலாசநாதரிடமிருந்து வரம் பெறுவதற்கு கடுந்தவம் செய்து இமயமலையில் ஓரிடத்தில் குவிந்து கிடந்த பொன் குவியலை வரமாக பெற்று அதை கொண்டு ஒரு பெரிய யாகம் செய்ய ஆரம்பித்தான். அந்த யாகத்தை நடத்தி கொடுக்கும்படி பிரகஸ்பதியை கூப்பிட்டான். மருத்தராஜா யாகத்தை செய்து அதிக பொருள் அடைந்து விட்டான் என்று தேவர்களின் சார்பாக பிரகஸ்பதி பயப்பட்டு யாகத்தை நடத்தி கொடுக்க வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதன் மேல் மருத்தராஜா எப்படியோ விசாரித்து சம்வர்த்தரை கண்டுபிடித்து அவரால் யாகம் நடத்த கேட்டுக்கொண்டான். அவர் முதலில் மறுத்தும் பிறகு ஒப்புக்கொண்டார். இதன் மேல் அவரிடம் பிரகஸ்பதிக்கு பொறாமை இன்னும் அதிகமாயிற்று. எனக்கு பகைவனான இந்த சம்வர்த்தன் மருத்தனுடைய யாகத்தை செய்ய போகிறான் என்று பிரகஸ்பதி எண்ணி எண்ணி அந்த பொறாமையினால் மிகவும் இளைத்து போனார். நிறம் மாறி வெளுத்து போய் பரிதாப நிலையை அடைந்தார். தேவர்களுக்கெல்லாம் ராஜாவான இந்திரன் தேவர்களின் புரோகிதரான பிரகஸ்பதியிடம் வந்து, சுவாமி, ஏன் இளைத்து இருக்கிறீர்கள்? சுகமாக தூங்குகிறீரா? பணியாளர்கள் உம்மை சரியாக விசாரித்து வருகிறார்களா? ஏவப்படாமல் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் குறிப்பறிந்து செய்கிறார்களா? தேவர்கள் எல்லாம் உம்மிடம் சரியாக நடந்து வருகிறார்களா? அல்லது ஏதாவது குறை நேர்ந்ததா என்று இந்திரன் கவலைப்பட்டு விசாரித்தான். இதற்கு பிரகஸ்பதி, தேவராஜனே, நல்ல படுக்கையில் சரியாகத்தான் படுக்கிறேன். பரிசாரங்களும் அன்புடன் தான் விசாரிக்கிறார்கள். தேவர்களின் பரிபாலனையில் ஒரு குறையும் இல்லை என்று சொன்னார். பிரகஸ்பதியின் துக்கம் பேச்சை அடக்கிவிட்டது. ஏன் துக்கப்படுகிறீர்கள்? நிறம் வெளுத்து உடம்பு இளைத்திருக்கிறது என்று இந்திரன் அன்புடன் கேட்டான். பிரகஸ்பதி விஷயத்தை சொன்னார். சம்வர்த்தன் பெரிய யாகம் செய்ய போகிறான், அதனால்தான் இப்படி இளைத்து போனேன் என்றார். இந்திரன் ஆச்சரியப்பட்டான். பிராமணரே, நீர் எல்லா இஷ்டங்களையும் அடைந்திருக்கிறீர். தேவர்களுக்கே புரோகிதராகவும் யோசனை சொல்லும் மகா புத்திமானாகவும் இருக்கிறீர். சம்வர்த்தரால் உமக்கு என்ன தீமை உண்டாகக்கூடும்? ஒன்றும் இல்லையே, ஏன் பொறாமைப்பட்டு வீணாக துக்கப்படுகிறீர்கள் என்றான். இந்திரன் யோக்கியதைக்கு இவ்வாறு பிரகஸ்பதிக்கு ஞான உபதேசம் அவன் செய்யப்போவது வியப்பாகும். இந்திரனுடைய பழைய கதையெல்லாம் பிரகஸ்பதி எடுத்துக்காட்டி, உன்னுடைய பகைவன் விருத்தி அடைகிறான் என்பதை கேட்டு நீ சும்மா இருப்பாயா? அப்படித்தான் நானும் எவ்விதமாவது இந்த சம்வர்த்தனை அடக்கி என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இந்திரன் அக்னியை கூப்பிட்டு, நீ போய் அந்த மருத்தராஜாவின் யாகத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான். அக்னிதேவன் சரி செய்கிறேன் என்று சொல்லி சென்றான். அக்னியை பற்றி சொல்ல வேண்டுமா? போகும் வழியில் மரங்களையும் கொடிகளையும் எரித்து உலகம் நடுங்க பெரும் கர்ஜனை செய்து கொண்டு சென்றான். அரசனிடம் தேவ சுரூபத்துடன் போய் நின்றான். அக்னிதேவன் தன்னிடம் வந்ததைக் கண்டு ராஜாவுக்கு பேரானந்தம் பொங்கிற்று. கொண்டு வா ஆசனம், அர்க்கியம், பாத்தியம், பசு என்று ஆட்களுக்கு உத்தரவிட்டான்.
அக்னிதேவன் வந்த காரியத்தை தெரியப்படுத்தினான். நீ இந்த சம்வர்த்தரை விட்டுவிடு, வேண்டுமானால் உனக்கு புரோகிதராக நான் பிரகஸ்பதியை கொண்டு வருகிறேன் என்றான். கூட இருந்த சம்வர்த்தர் இதை கேட்டு கடுஞ்சினம் கொண்டார். அவர் சாஸ்திர நியமனப்படி பிரம்மச்சரியத்தை அனுசரித்ததும் அபரிமிதமான சக்தியை அடைந்திருந்தார். இந்த பேச்சை நிறுத்து, நான் கோபம் கொண்டு என்னுடைய கண்களால் எரித்து விடுவேன், ஜாக்கிரதை என்றார் சம்வர்த்தனர். பிரம்மச்சரியம் நெருப்பையே எரிக்கும் தன்மையானது. சம்வர்த்தர் சொன்னதை கேட்டு அக்னி பகவான் பயத்தினால் அரசமரத்து இலையைப் போல் நடுங்கி இந்திரனிடம் திரும்பி போய் நடந்ததை சொன்னான். தேவராஜன் இந்த கதையை நம்பவில்லை. அக்னியே, நீதான் மற்றவர்களை எரிக்கிறாய், உன்னை வேறொருவன் பஸ்மமாக செய்வதாவது இதென்ன வேடிக்கை என்றான். அப்படியானால் தேவராஜனே, பிரம்ம பலமும் பிரம்மச்சாரியத்தின் சக்தியும் உமக்கு தெரியாது என்று அக்னிதேவன் முன்காலத்தில் இந்திரனுக்கு பிராமணர்களிடம் ஏற்பட்ட அவதிகளையெல்லாம் குத்தி காட்டி ஞாபகப்படுத்தினான். பிறகு இந்திரன் அக்னியை விட்டுவிட்டு ஒரு கந்தர்வனை கூப்பிட்டு, நீ மருத்தனிடம் என் தூதனாக போய் சம்வர்த்தரை விட்டுவிடச் சொல், இல்லாவிடில் என்னுடைய பகைமையை பெற்று அவன் அழிந்து போவான் என்று அந்த அரசனுக்கு சொல் என்றான். அப்படியே அந்த கந்தர்வ தூதனும் மருத்தராஜனிடம் சென்று இந்திரன் சொன்னதை தெரியப்படுத்தி பயமுறுத்தினான். ராஜன் கேட்கவில்லை. மித்ர துரோகம் மகா பாவம், சம்வர்த்தரை விட்டுவிட முடியாது என்றான். அதை கேட்டு கந்தர்வன், அரசே, இந்திரன் உன்மேல் வஜராயத்தை வீசினால் நீ எவ்வாறு பிழைக்கப் போகிறாய் என்றான். இவ்வாறு சொல்லும்போதே ஆகாயத்தில் இந்திரனுடைய இடிமுழக்கம் கேட்டது. இந்திரன் யுத்தத்துக்கு வந்துவிட்டான் என்று அரசன் மிகவும் பயந்து சம்வர்த்தரிடம் சரண் புகுந்தான். சம்வர்த்தர் பயப்படாதே என்று அரசனுக்கு அபய வார்த்தை சொல்லி தன் தபோபலத்தை பிரயோகித்தார். யுத்தம் செய்ய வந்த இந்திரன் அடங்கி ஒடுங்கி சாந்த வடிவமாக யாகத்தில் கலந்து கொண்டான். அவியும் பெற்று போனான். பிரகஸ்பதியின் பிரயத்தனம் வீணாயிற்று. பொறாமை என்பது பொல்லாத பாவம், அது யாரையும் தீண்டும். சரஸ்வதியையே தோல்வியடையும் படிப்பை பெற்ற பிரகஸ்பதியும் கூட பொறாமைக்கு இரையானார். சாதாரண மனிதர்களை பற்றி கேட்க வேண்டுமா? அடுத்த தலைப்பு உதங்கரின் வெட்கம். அடுத்த பதிவில் காண்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.